குட்டி கதை சொல்லட்டுமா? 4 பேர் சீயனை நோக்கி பெரிய சிலுவை சுமந்துட்டு பயணப்பட்டு போனாங்களாம். போயிட்டே இருக்கும்போது 3 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்துட்டு போனாங்க. ஒருத்தன் மட்டும் சிலுவை ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சின்னதாக்கி கையில் எடுத்துகிட்டு போனானா, உள்ளங்கையில் வச்சு எடுத்துகிட்டு போனானா. கொஞ்சம் தூரம் போனானா அந்த சிலுவை இன்னும் பாரமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை இன்னும் குட்டியாக்கி சின்னதாக விரல் சைஸில் மாற்றி கையில் எடுத்துகிட்டு போனானா. அது இன்னும் கொஞ்சம் தூரம் போனப்போ இன்னும் கஷ்டமாக இருக்குது, சிலுவை சுமக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, சின்னதாக டாலராக மாற்றி கழுத்தில் போட்டுட்டு போயிட்டானா. எல்லோரும் கிட்ட போயிட்டானா, சியோனை பார்த்துட்டாங்கன்னா. சியோனுக்கு கிட்ட போகிறதுக்கு நடுவில் ஒரு ஆறு போதான். இப்போ அந்த ஆற்றை தாண்டி போனால் சியோனுக்கு போயிடலாம் அப்படின்னு வரும்போது மற்ற 3 பேர் அங்கேன்னு சிலுவையை சுமந்துட்டு வந்த 3 பேரும் அவங்க தூக்கிட்டு வந்த சிலுவையை அந்த ஆற்றுல போட்டு அது மேலே ஏறி அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்களாம். ஆனால் அந்த சிலுவையை கழுத்தில் போட்டுட்டு வந்தான்ல, அவன் என்ன பண்ணானா, வெறும் சியோனை பார்த்துட்டு மட்டும் போயிட்டானான். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆவிக்கிற ஜீவியத்துலேயும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பாடுள்ளதாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் சகிச்சுட்டு ஆண்டவருக்காக உண்மையாக பிரயாணம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கிறிஸ்தவ ஜீவன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்தின் காரியங்களை தலைமையில் ஏற்றிக்கிட்டு உலகத்தின் காரியங்களை கவனம் செலுத்திட்டு நம்ம ஆண்டவர் மேலே கவனம் செலுத்தாமல் இருந்தால் நம்மளும் பரலோகத்தை பார்க்க தான் முடியும், பரலோகத்துக்கு போக முடியாது.